வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொதுமக்கள் எழுச்சி பெற்ற போராட்டங்களுக்கு பின்னால் செயல்பட்டவர்கள் இப்போது ஆட்சி பதவிகளை அனுபவித்து வருவதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. 1 அல்லது 2 துப்பாக்கி சூடுகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கருத்து. வலிவடக்கு பிரதேசத்தில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் உள்ள சில தனியார் காணிகளில் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் விடுவிக்க நடவடிக்கை. போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இதுவரை சுமார் 100 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து விரிவான செய்திகள். பொதுமக்கள் எழுச்சி பெற்ற போராட்டங்களுக்கு பின்னால் செயல்பட்டவர்கள் இப்போது ஆட்சி பதவிகளை அனுபவித்து வருகின்றார்கள் என்றும் அதே சமயம் அந்த இயக்கங்களில் பங்கேற்ற பல இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றிலேயே இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். சில அரசியல் குழுக்கள் தங்களது இலக்குகளை எட்டுவதற்காக இளைஞர்களை முன்னிலைப்படுத்தி பயன்படுத்தியதாகவும் அவர்களை பாதுகாப்போம் என்று ஊடகங்களில் உறுதி அளித்தவர்கள் என்று அதிகாரத்தில் சுகபோக வாழ்க்கை நடத்துவதாகவும் விமர்சித்துள்ளார். போராட்டங்களின் தளங்களில் ஈடுபட்ட இளைஞர்கள் சிலர் இறுதியில் கடுமையான சட்ட விளைவுகளை எதிர்கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மக்களிடம் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத சூழலில் ஆட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள அடக்குமுறைகளை நாடுகின்றது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தற்போதைய அரசை சந்தை சிக்கல்கள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் முன்பு உள்நாட்டு விவசாயிகளோடு தொடர்புடையதாக கூறப்பட்ட அரிசி மாஃபியா இப்போது அரசு இறக்குமதியாளர்களுடன் இணைந்து செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்குருள அவர்களின் கொலை வழக்கில் அண்மையில் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்ற அவர் நீதித்துறை சுயாதீனமாக செயல்பட்டு நீதியினை நிலைநாட்டியுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். அத்துடன் பகல் நேரத்தில் இடம்பெற்ற அந்த கொடூர சம்பவத்தை சமூக வலைதளங்களில் சிலர் இன்னமும் நியாயப்படுத்த முயல்வது கவலைக்குரியதாக என்றும் குறிப்பிட்டிருந்தார். போராட்ட இயக்கங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி கிடைத்ததாகவும் அவர் கூறியதோடு அது குறித்து விரிவான மற்றும் முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருந்தார். 1 அல்லது 2 தனித்துவமான துப்பாக்கி சூடு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைவதில்லை என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் நிலைமையினை சரியாக புரிந்திருக்கிறது என்று நம்பிக்கையினையும் அவர் வெளியிட்டார். நாட்டின் பாதுகாப்பு நிலைமையினை கட்டுப்பாட்டில் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் கடந்த காலங்களில் சில குழுக்கள் கலவரங்களையும் இனப்பிளவுகளையும் தூண்டியிருந்ததை நினைவூட்டியுள்ளார். சிறிய அளவிலான சம்பவங்களை ஏற்படுத்த முயலும் தனிநபர்கள் இருக்கலாம் என்றாலும் முப்படைகள் தேவையான நடவடிக்கைகளை மறைமுகமாக மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். பாதாள உலக செயல்பாடுகள் இன்னமும் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்றாலும் இது அரசியல் குற்றமாக கருதப்பட முடியாது என்று அவர் கூறினார். முழு இராணுவத்தையும் நகரத்திற்கு அனுப்பினாலும் தனிப்பட்ட வன்முறை சம்பவங்கள் முற்றிலும் தடுக்க முடியாது என்று சுட்டிக்காட்டிய அவர் அதனை பொருட்படுத்தாமல் விட முடியாது. அரசாங்கம் தொடர்ந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வலிவடக்கு பிரதேசத்தில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் உள்ள சில தனியார் காணிகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் விடுவிக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடல் தொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து அவர் மேலும் விளக்கமளித்த போது மக்களுக்கு சொந்தமான காணிகளை மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைப்பது அரசாங்கத்தின் முக்கிய கொள்கையாக இருப்பதாக கூறியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டிருக்க விசேட மற்றும் அசாதாரண சூழ்நிலைகளின் காரணமாக குறிப்பாக வடமாகாணத்தில் பல தனியார் காணிகள் பாதுகாப்பு தேவைக்காக பாதுகாப்பு அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் இன்னமும் சில காணிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பது அரசாங்கத்தை கவனில் உள்ளதாகவும் இதனை தீர்க்கும் நோக்கில் படிப்படியாக செயல் திட்டம் அமல்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். அதன்படி வலிவடக்கில் பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ள காணிகளை கட்டமைப்பு முறையிலே மீள பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஏப்ரல் மாதத்துக்குள் வலிவடக்கின் சில பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்க பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். இதனோடு யாழ்ப்பாணம் விமான நிலையம் மற்றும் காங்கேசன் துறைமுகம் அபிவிருத்தி தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார். வடக்கு மாகாண கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துவதற்காக தனிப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். அதேபோல் வடபகுதி கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தி இறங்குத்துறைகள் புதுப்பிப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு தொடர்புடைய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கம் அளித்தார். மொத்தத்தில் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பிராந்திய அபிவிருத்தி தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காண அரசாங்கம் பல்வேறு சவால்களை மீறி முன்னேறி வருவதாகவும் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடையதாக இதுவரை சுமார் 100 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். ஊபா மாகாணத்தில் தொடங்கப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றியவர்
போதைப்பொருள் அச்சுறுத்தல் அரசு நிறுவனங்களுக்குள்ளும் ஊடுருவியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். போலீஸ் துறையில் இத்தகைய சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறிய அவர் சமீபத்தில் 700 கிராம் போதைப் பொருளுடன் ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவத்தையும் எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டிருந்தார். போலீஸ் அதிகாரிகள் என்பதற்காக யாரையும் சட்டத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கவோ விசாரணைகளை ஒத்திவைக்கவோ தயாரில்லை என்று வலியுறுத்திய அவர் குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்கம் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பல்வேறு போதைப்பொருள் வழக்குகளோடு தொடர்புடைய சுமார் 100 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவர்களை சேவையிலிருந்து நீக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் முப்படை உறுப்பினர்களில் சிலர் போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் அதனோடு தொடர்புடைய செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் துறையை கடந்தும் பிற அரசு நிறுவனங்களிடமும் இதேபோன்ற சம்பவம் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகள் குறித்த தகவல்கள் யாரிடம் இருந்தாலும் உடனடியாக அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தமது கைபேசி 24 மணி நேரமும் செயல்பாட்டில் இருப்பதாகவும் தகவல்களை நேரடியாக வழங்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஜனாதிபதி மேற்கொண்டால் அதை சில மதகுருமார்கள் சாதகமாகவே பார்க்கின்றார்கள் என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். ஊடக நேர்காணல் ஒன்றில் கருத்து வெளியிட்ட அவர் நாட்டின் அரசியல் மதகுருமார்களின் ஒரு பகுதி என்று குறிப்பிட்ட அரசியல் அணிகளோடு நெருக்கமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக ராஜபக்ச குடும்பம் தொடர்புடைய அரசியல் வட்டாரங்களோடு இணைந்து செயல்படும் மதகுருமார்கள் உள்ளதாகவும் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகள் அல்லது சிறை தண்டனைகள் ஏற்படாத வகையிலே அவர்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் முன்கூட்டிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் சட்ட அமலாக்கத்தில் இரட்டை நிலைப்பாடு காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு வாகனம் நிற்காமல் சென்றதாக கூறி சிறுவனை சுட்டுக் கொள்ளும் அளவுக்கு கடுமையாக நடக்கும் போலீசார் சட்டத்தை மீறி அல்லது அடாவடியாக இருக்கும் சில பௌத்த துறவிகளை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். நாட்டில் சட்டமும் நீதியும் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என்று தெரிவித்த அவர் இன மத அரசியல் சார்புகளை கடந்து சமநீதியை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாறாக அரசாங்கம் முன்வைத்துள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்ட வரைவு தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார சேவை பிரிவின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கான பதில் முகாமைத்துவ பணிப்பாளர் பவாலோ பம்பலோனி தீவிர கவலை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் 27வது அமர்வில் பங்கேற்க கடந்த வாரம் நாட்டுக்கு வருகை தந்திருந்த அவர் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு இலங்கையின் பல்வேறு தரப்போடு விசேட கலந்துரையாடல்களை நடத்தியது. அரசாங்க பிரதிநிதிகளை தவிர எதிர்க்கட்சி தலைவர், தமிழர் அரசியல் பிரதிநிதிகள், மலையக தமிழ் பிரதிநிதிகள் மற்றும் குடியியல் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரோடு நடைபெற்ற சந்திப்புகளில் குறிப்பாக இந்த புதிய சட்ட முன்மொழிவின் தன்மை மற்றும் அரசினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. சட்டவரவின் உள்ளடக்கம், அதன் அதிகார வரம்புகள் மற்றும் நடைமுறை அம்சங்கள் குறித்து விளக்கங்கள் கேட்டறிந்த பாவோலோ பம்பலோனி அதில் காணப்படும் சில பிரிவுகள் தொடர்பாக குறிப்பிட்ட பரிணாமத்தின் கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது.